ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான். அவன் தினமும் வெயிலிலும் மழையிலும் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றினான். ஒரு நாள் வயலில் உழுது கொண்டிருந்த போது மண்ணில் ஏதோ ஒளி மின்னியது. அதை தோண்டி பார்த்தான். அது ஒரு தங்க நாணயம். அந்த நாணயத்தை பார்த்தவுடன் அவனுக்கு குடும்ப கஷ்டங்கள் நினைவுக்கு வந்தது. இதை கொண்டு போனால் என் வாழ்க்கை மாறுமா என்று மனம் குழம்பியது. அந்த நேரத்தில் அருகே இருந்த ஒரு பேராசைக்காரன் சொன்னா, அதை யாருக்கும் சொல்லாதே, நாம பாதி பாதியா பகிர்ந்துக்கலாம். இது கிடைச்சது உனக்கு அதிர்ஷ்டம். இல்ல, அது சரியான வழி இல்ல. முருகன் அந்த நாணயத்தை கிராம தலைவரிடம் கொண்டு சென்று கொடுத்தான். அவன் மனம் அமைதியாக இருந்தது. அந்த இரவு முருகன் கனவில் ஒரு தெய்வம் தோன்றி ஆசீர்வதித்தது. நேர்மை கொண்டவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் என்று சொன்னது. அடுத்த நாள் அந்த நாணயம் ராஜாவின் பழமையான நாணயம் என்று தெரிய வந்தது. ராஜா முருகனை அரண்மனைக்கு அழைத்தார். நேர்மையான மனிதன் நீதான். இந்த கிராமத்தின் பெரிய நிலத்தை உனக்கு பரிசாக தருகிறேன். முருகனின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. ஆனால் அவன் மனதில் இன்னும் அதே நேர்மைதான் இருந்தது. கிராம மக்கள் அவனை மதித்து வாழ்த்தினர்.